முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டும் தூரமான ஒரு வாழ்க்கை அது அழகான வாழ்க்கை அல்ல. அவர்களோடு நமக்கு இருக்கிற அந்த உறவுதான் நமது வாழ்க்கையை பலப்படுத்தும், ஈமானை பலப்படுத்தும், இன்னும் ஒரு பக்கம் நமது வணக்கத்தையும் பலப்படுத்தும். அதுதான் மகத்தானது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் நம் இதயத்தில் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த நேசம் தான் சொர்க்கம் வரையிலும் நம்மை கொண்டு சேர்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, என்னை பின்பற்றியவர்கள் என் நேசம் பெறுகிறார்கள், என் நேசம் சொர்க்கத்தில் உங்களை கொண்டு உட்கார வைக்கும். சொர்க்கத்தில் உட்கார வைக்கும்னு சொன்னா பரவாயில்ல, யார் என்னை நேசிக்கிறார்களோ கான மஇ ஃபில் ஜன்னா மன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னா, என்னை நேசிப்பவர்கள் சொர்க்கத்தில் என்னுடனேயே இருப்பார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் சொர்க்கம் போகிறதல்ல பெரிய விஷயம், முத்தம நபியுடனேயே சொர்க்கம் இருக்க வேண்டும். அது இதய துடிப்பில் தாஹா நபியின் மீது நம்முடைய நேசம் பலப்பட வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கையை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும், வாழ வேண்டும். அவர்களை விட்டு நமது இரவுகள் இல்லை, பகல் இல்லை, உணவுகள் இல்லை, உடைகள் இல்லை. அத்தனையிலும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருக்க வேண்டும். என்னுடைய இரவு ரசூலை பார்க்க வேண்டும், பகலில் ரசூலை பார்க்க வேண்டும். சஹாபிகளின் வாழ்க்கையெல்லாம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு கலந்தே இருந்தது. ஒரு நடை நடப்பதாக இருந்தாலும் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் நடந்தார்கள் என்று பார்த்த அந்த பார்வை எங்கே?